தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஆதவ் அர்ஜுனா என்னை வணக்கம். பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார் என நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை. ஆமா. அது ஆதவர்ஜுனனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதை குடுக்கணுமான்றது ஒரு கேள்வி. ஏன்னா, அவர் சொன்னது வந்துட்டு என்னன்னா, முற்றிலும் உண்மைக்கு முரணானது. யாரையும் வந்துட்டு இதுவரைக்கும் மிரட்டி அரசியல்ல இருந்துட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வரலாறு திமுகவுக்கு ஒருபோதும் கூட கிடையாது. அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி. வா பார்த்துருவோம், களத்துல பார்ப்போம். ஆனா அவங்களாம் எதிர்கொண்ட தலைவர்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆளு. அதனால இவர பார்த்து அவரும் பயப்பட வேண்டியதில்ல. அப்படியான ஒரு நெருக்கடிய வந்துட்டு ரஜினிகாந்துக்கு ஏற்படுத்தவும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா, ஒரு விடயத்த நான் சொல்றேன். கலைஞர் இருக்கிற வரைக்கும் நான் அரசியல்ல ஈடுபட மாட்டேன் அப்படின்ற அளவிற்கு ஒரு கட்டத்துல ரஜினிகாந்த் முடிவெடுத்தாரு. அவர எதிர்த்து நான் போக தயாரா இல்ல அப்படின்ற மாரி. ஏன்னா எல்லா இடத்துலயும் கலைஞர் வந்துட்டு அவர வந்துட்டு ஒரு மதிச்சாரு, ஃபங்ஷன்ஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இவரும் வீட்டுக்கு வருவாரு, பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆமா. ஒரு முறை வந்துட்டு நான் அரசியல்ல ஈடுபட்டா நீங்க ஒண்ணும் கோச்சிக்க மாட்டீங்களான்னும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னே சொல்லிட்டாரு கலைஞர். எல்லாம் டீப்பா பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால திமுக பயப்படுறதுக்கான அடிப்படை எதுவும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஆதவர்ஜுனா பேசுனது வந்துட்டு மிரட்டுனது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு, அது வேணும்ட்டே அ இவர் ரொம்ப விஜய் வந்துட்டு துணிச்சலானவர் அப்படின்னு காட்டுறதுக்காக, அப்படி ஒண்ணு அவர் திரிச்சாரு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு ரஜினிகாந்த் ஒரு சரியான ஒரு பதில் சொல்லிட்டாரு. அது இருக்கட்டும். ஆனா ரஜினிகாந்த் வந்துட்டு அரசியல்ல ஈடுபட மாட்டேன்னு சொல்றதுக்கான அடிப்படை தான் ரொம்ப முக்கியமானது. அவர் கடைசியா சொன்னாரு, "நான் அந்த தேர்தல்ல அரசியல்ல நான் குதிச்சோம் அப்படின்னோம்னா, 15 டூ 20% ஓட்டு அதிகபட்சம் அவ்வளவுதான் வாங்குவேன். அவ்வளவுதான் என்னோட ஸ்ட்ரென்த். எம்ஜிஆருக்கு இருந்த மாரிலாம் எனக்கு இல்ல. எனக்கு வெறும் ரசிகர் மன்ற ஆதரவு தான். மக்கள் மத்தியில எனக்கு ஆதரவு அந்த அளவுக்குலாம் கிடையாது. சோ இத வச்சுட்டு நான் ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் புடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? நான் ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் பயன்படுவேன். அந்த வேலைக்கு நான் தயாரா இல்ல. அந்த இடத்துல வந்துட்டு என் ரசிகர்களையும் பலியிட நான் தயாரா இல்ல. எனவே விலகிக்கிறேன்" அப்படின்னாரு. இதெல்லாம் நாங்கலாம் வந்துட்டு அது கேட்டுட்டு Facebookல வந்துட்டு போட்டோம். அருமையான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. பாருங்க, தன்ன மட்டும் அவர் காப்பாத்திக்கல. தனது ரசிகர்களையும் காப்பாத்துறாரு பாருங்க. அதான் வந்துட்டு அவருடைய ஹானஸ்டி, அவருடைய ஒரு மனிதாபிமானம். ஆனா, இந்த ஆள் யாரு? விஜய். நீங்க வேணா பாருங்க. 5 கோடி குடு தேர்தல்ல நிக்கிறதுக்கு. தேர்தல் செலவு பண்ணுவியா? அது இல்லாத கட்சிக்கு 2 கோடி. அப்புறம் புஷி ஆனந்துக்கு 2 கோடி. 10 கோடிய வச்சுக்கிட்டு நீ தேர்தலுக்கு வா அப்படின்னு கட்சிக்காரன. ஆனா இதே விஜய் தான் என்ன சொன்னாரு? எங்க கட்சியில பாருங்க ஆட்டோ ரிக்ஷாக்காரர் கூட ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு அப்படின்னாங்க. இப்ப அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர் 10 கோடி செலவு பண்ணுவாராமா? சொல்லட்டுமே விஜய் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா வந்துட்டு. எனவே இவங்கலாம் என்னன்னா அயோக்கியர்கள். ரஜினிகாந்த் கிட்ட இருந்தது என்னன்னா அரசியல்ல ஈடுபடணும்னு நெனைச்சாரு. அது தப்பா போகும்னு தெரிஞ்சிட்ட உடனே விலகிக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு அது தைரியம் வேணும். அதுக்கு தான் தைரியம் வேணும். விஜய்க்கு அந்த தைரியம் இல்லையே. நீ இவ்வளவு நாள் 3 முறை போயிட்டு வந்துட்டியே சிபிஐ விசாரணைக்கு. ஏதாவது ஒண்ணு என்ன நடந்துச்சு? என்ன கேட்டாங்க? அப்படின்றத வந்துட்டு மக்கள் மத்தியில பேச தயாரா இருக்கியா? இல்லல்ல. ஏன் பயம்? ஏன் அச்சம்? ஒரே ஒரு இடத்துல நான் சம்மந்தமே படல. எங்க மீது பழிய தூக்கி போட்டீங்க. கரூர் சம்பவத்துக்குன்றீங்கல்ல. அப்போ கரூர் சம்பவம் முடிஞ்சிட்ட உடனே நீ மக்கள்கிட்ட பத்திரிகைகள் கிட்ட பேசியிருக்க வேண்டியதானே? ஏன் வீட்ல போயிட்டு 72 நாள் பதுங்கி இருந்தீங்க? அப்ப நீங்கலாம் வந்துட்டு இதுதான். இவங்களே அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? காலம் காட்டிடும்ன்ட்டு. இதுதான் இங்க. அதனால ரஜினிகாந்த் எல்லாம் வந்துட்டு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இவங்கெல்லாம் வளரல. அவ்வளவுதான். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.